ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே சமையல் தான் செய்ய போகிறோம். பார்த்திங்கன்னா பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு ஆனியன், பச்சை மிளகா அதெல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுவும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டாச்சு. நல்லா தக்காளியை போட்டு நல்லா சுருளை வதக்கிட்டு அதுக்குள்ளே காஞ்ச மிளகாவும் புதினாவும் அரைச்ச பேஸ்ட்டு, காஞ்ச மிளகாத்தூள் தனியாக இல்லாததால் நான் அரைச்சி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வேக வச்ச மட்டன் எடுத்து கரெக்டாக வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 விசில் விட்டு வச்சுருந்தேன். அதையும் எடுத்து நம்ம இப்போ இன்னொரு குக்கரில் சேர்த்துட்டு நல்லா வதக்குன்னு வதக்கணும். நல்லா அந்த மசாலாலாம் சேர்த்து மிக்ஸ் ஆகணும். அது மஞ்சள்தூள், மிளகாத்தூள் தான் அரைச்சி போட்டோமா, அதனால் கரம் மசாலா அதெல்லாம் போட்டுட்டு நல்லா கிண்டுன்னு கிண்டணும். நல்லா கிண்டினதுக்கப்புறம் அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் ஒரு டம்ளரில் ஊற்றி, அளவு கரெக்டாக இருக்கணுன்றதால டம்ளரில் ஊற்றியாச்சு. நான் எடுக்கிறது 2 டம்ளர் ரைஸு. அதுக்கு கரெக்டான தண்ணி ஊற்றிட்டு கரெக்டாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு. பாருங்கள், கறி நல்லா அந்த மசாலா எல்லாம் பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் ஊற வச்ச ரைஸ், நான் ஜீரக சம்பா ரைஸ் வச்சுருந்தேன். அந்த ஜீரக சம்பா ரைஸை போட்டு நல்லா தலக் பிளக்னு கொதிக்குது பாருங்க. நல்லா கொதித்தோடனே ரைஸும் தண்ணியும் சமமாக வரும். சமமாக வந்தோடனே எல்லாத்தையும் போட்டு தம்மில் போட்டுருவோம். அப்புறம் கொஞ்சம் நெய்யை விட்டு அது மேலே அப்புறம் பாருங்கள், அரிசியும் தண்ணியும் சமமாக இருந்துச்சு. அதனால் தம்மில் போட்டாச்சு. சுடு தண்ணியை மேலே தூக்கி வச்சு தம்மில் போட்டாச்சு. தம்மில் போட்டதுக்கப்புறம் எடுத்தால் பார்த்திங்கன்னா குழஞ்சிருக்க மாதிரியே தெரியுது. எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்களே, அதே மாதிரி தாங்க. பார்த்தா மேலே பார்த்தா குழஞ்ச மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அடியிலேருந்து கிளறி விட்டு பார்த்தா நல்லா பொலன்னு தான் இருந்தது. நான் கூட பயந்துட்டேன், அது என்னவோ பிரியாணி கொலன்னு ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தா உதிரியாக நல்லா தான் இருந்தது. மட்டன் பிரியாணி சூப்பராக இருந்தது. தட்டில் பிளேட்டு நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அது என்ன இன்னொன்று ரெட் கலர்னு பார்க்காதீங்க, பீட்ரூட் அல்வா.